நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. மக்களின் பிரச்சனைகளை தலையிலிருந்து பேசாமல் தாளிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தாளிலிருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையிலிருந்து பேசுவோம். பெண்களுக்கு சம உரிமை இதை பேசிக்கிட்டே இருப்பான். பெண்ணிய விடுதலை, பெண்ணி இது யார்கிட்ட இருக்கு? ஒன்ட்ட இருக்கா? உன் விடுதலையே எங்கள் பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கு, பெண்கள்கிட்ட தான் இருக்கு. என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்க முடியாது, வேலை செஞ்சிருக்க முடியாது. அவள் கொடுத்த விடுதலையெல்லாம் என்னுடைய சுதந்திரம் இருக்கு. என் தாய் கொடுத்த விடுதலையில தான் இந்த பூமியவே நான் வந்து பார்த்துருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை. யார் எங்க வட்டி கடையில் வச்சிருக்கியா? எங்க அடமான கடமான வச்சிருக்கியா? நாயே சரிபாதி உடலிலே எங்கள் சிவன் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தான். அவன் தேகத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுக்கிறான். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது தவறு, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் சரியானது. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை. எல்லாவற்றுக்கும் இலவசம், அவர்கள் இலவசம் இலவசம் இலவசம். கோட்பாட்டளவில் ஒவ்வொன்றிலிருந்தும் நாங்கள் மாறுகிறோம், ஒவ்வொன்றிலையும் மாறுகிறது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியல் அடித்தளத்தை தகர்க்கிறது நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடும் தத்துவம். போடணும்டா, சண்டை போடணும்டா. ஊழல் லஞ்சத்தில் ஊறி போயிட்டான், கொளுத்து போயிட்டான், பயப்படுறான், கை கட்டுறான். இடி ரைடு வருமோ, இன்கம் டாக்ஸ் ரைடு வருமோ. அப்புறம் நீ திமிரோடு தைரியமா இருக்கணும், துணிவோடு இருக்கணும்னா நேர்மையாளனாக தான் இருக்கணும். நேர்மையாளனாக இருந்தால் உனக்கு தானாக திமிரும் துணிவும் வீரமும் வந்துடும். அதுக்கு பயப்படணும். ஒரு தர்க்கத்திலே போய் பாரு, என் பிள்ளைகள் பேசுறது நான் பேசுறது யாரா பேச்சல் பார்ப்போம். நான் கேட்கறது கேட்டா பதில் இருக்கா பாரு. ஏன் இல்லை? ஏன் அவர்களுக்கு அரசியல் இல்லை? எங்கள்கிட்ட இருக்கு. எங்க பிள்ளைகள் தர்க்கத்தில் சிறப்பா இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கறது கேட்ட பதில் இல்லை. இந்த நாட்டில், இந்த நிலத்தில், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தந்தது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நாங்கள் வந்தது. 2 பேருக்கும் தான் சண்டை. நான் வந்து அதை செய்வேன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை. ஏன் வந்த போது ஏன் செய்யலைங்கிற கேள்வி உடனே வந்துருது. இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு எதுக்கு வந்தோம்னே அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியல. அவர் ஆமா சின்ன எதுன்னு கேட்டா முகம்ன்றவல எப்படி இருக்கு? ஐயோ ஐயோ, அறிவு சமூகமே. ஆன்றோரும் சான்றோரும் இருந்து அரசியல் செஞ்சது ஞானி அடிகளார், நம்ம பாட்டி அப்பத்தா அஞ்சலை அம்மாள், முடைய பாட்டங்க தாத்தங்க எல்லாம் பாரு. அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர், ராமசாமி படையாச்சி எல்லாம் இருந்து, சிங்கார வேளர், சிவானந்தம், அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாச, MC ராஜா, இங்கே இருக்கிற வரிசையெல்லாம் பாரு. இங்கே பாரு, மறைமலை அடிகள், அது பாரு, கியாப்பை விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ எல்லாம் இருந்திருக்கான். திருச்சியில் நிறைய வச்சுருந்தோம். அதுலேயும் மேடம்பத்தில் 5000-10,000 பேர் இருக்கான். என்னை எங்கள் அப்பன், என் தாத்தன். இவன் இங்கெல்லாம் தலைமையிலேருந்து கர்நாடகாலேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தூக்கிட்டு தெரியான். பைத்தியக்காரப்பில் ஒரு கோட்பாடு தானடா மான தமிழ் மக்களுக்கு. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்கக்கூடாதுடா. மானமுள்ள ஒருத்தன் தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் தன் ரத்தவனா இருக்கணும்டா. கோட்பாடு வகுத்து நிக்கணும்டா. உடலினை உறுதி செய், கொள்கை வகுத்து நில். அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில். கூடி செயல் செய்ய பழகுங்கிறார். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் தொடர்ந்து நடக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் 2 பெரும் தமிழர் தாய் நிலத்திலே பல ஆண்டுகளாக ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம், சில நேரங்களில் ஆள் மாற்றம் கூட நடக்காமல் தொடர்கிறது. ஆனால் எங்கள் கோட்பாடு அதல்ல. எங்கள் கோட்பாடு தத்துவ நிலைப்பாடு அதல்ல. ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். இந்த ஆட்சி முறையவே மாற்ற வேண்டும் என்கிறோம். ஏன்? அதுதான் புரட்சி. வறுமைக்கு வறுமையை வரவைப்பது, பசிக்கு பசி வரவைப்பது. அததான் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே எப்படி பசி இல்லாம ஒழிப்ப? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒழிக்கிறனா இல்லையே. நான் சொல்ல சொல்ல அவன் பேசிக்கிட்டே வருவான், தானா சிந்திச்ச மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, பல பேர் என் எச்சில் இருந்தால் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான்.
நான் முத நாள் பேசிட்டு போவேன், அவன் அடுத்த நாள் பேசி அவனே பேசின மாதிரி வேற பேசுவான். நம்ம வரலாறு சொன்னா அவங்க கதையா சொல்லுவாங்க. அது இப்பதான் நம்ம மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும்னா ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு. இப்போ 4 கோடி லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய போகிறாங்களே. எங்கே குழாயிலிருந்து பீச்சுவெல்லாம் மாடு வளர்க்காம அதை மாடு வளர்க்காம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை குழாயை திருக்குனா பால் வர்ற மாதிரி கூட கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல், இதில் 2.0 வேற ஓன்னு எங்கள் அப்பத்தாலாம் சொல்லு கால கொடுமையப்பா, இப்படி ஒரு கொடுமையில் நம்ம சிக்கிக்கிட்டோம். தனிச்சு நிற்கிறதுங்கிறது இல்லை. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இதுவும் ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாமல். அவர் ஒரு 5 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா, இவர் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? அறிவு சமூகம் ஒன்றை சிந்திக்கணும். கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கைதான் அரசியலாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் இராணுவத்தை 2,80,00,000 இராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரர்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டு இருக்கிறான். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடும் தானித்து என்று போர் செய்த மறவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டைக்கு போகலாம், பன்னி 10 பன்னியோட தெருப்பு சுத்தலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான். நாங்கள் கற்றுக்கொண்டது எத்தனை ஆயிரம் பேரையும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காது. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கினால், நான் புதுச்சேரி போகணும்னா அவன் என்கிட்ட வடச்சேரி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். நான் திருப்பூர் போகணும்னா அவன் திருப்பதி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். கால்கள் வழிநடத்தி நடக்கிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள், கனவு வழிநடத்தி போற பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தலையிலிருந்து பேசாமல் தாளிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தாளிலிருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையிலிருந்து பேசுவோம். ஏன்? அவர்களிடம் இருந்து அவர்களுக்காகவே வந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனால்தான் இங்கே தலைவன் தொண்டன் என்று எவனும் இல்லை. ஒரே பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்தான் உறவு பிணைப்புக்குள் ஒன்றி பிணைந்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி. நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேரல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான ஒரு கிலோ அரிசி 2 ரூபா கையெழுத்து போட்டாங்க. அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்து கை தட்டின ஆள்ல நான் ஒருத்தன் இருந்தேன். அங்கே தானே இருந்தேன். அப்போ கை தட்டினேன், 2 ரூபா. அந்த மாக்காயக்க தோழர்கள், எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டியூட்டி மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனும், எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆகிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான்
வாங்க முடியும். அது ஒரு காலம். இயல்மை வறுமையில் இருக்கான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா, ஏன் வளர்ந்துட்டாங்க, 1 ரூபா. அது முடிஞ்சா அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன் 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமாக மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியல, அவ்வளவுதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒன்று சொல்லு பார்ப்போம். நீ வந்தா என்ன செய்வான்? 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000, 10,000, 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி விடு. என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்கிறான். மானம் போயிடுச்சுனா உயிரை விட்டுருவான். விட்டவையார் இந்த நிக்கிறான் பார் வரிசையில், பாராவன பாரா. தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான்டா சரித்திரத்தில் சிறந்த வீரன். தோற்றம் யாருக்கிட்ட? எங்களாத்தால பண்ணிட்ட அண்ணன் தம்பிட்ட தோற்றம். எதற்காக தோற்றம்? அவர்களுக்காக தான் தோற்றம். அப்புறம் மறுபடியும் ஏன் தேர்தல் நிற்கிறான்? அவர்களுக்காக தான் நிற்கிறோம். அவன் தான் தோக்கடிக்கிறானே, ஏன் நிற்கிறான்? அதனால தான் நிற்கிறோம். அவர்கள் எங்கள் அருமையை அறிந்து எங்களை அரவணைத்து ஆதரிக்கிற வரை அருகிலே நிற்போம், தொடர்ந்து நிற்போம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றது குத்தொக்க சீர்த்த இடத்துங்கிறான் எங்க வள்ளுவ பெருமகனார். பசிச்சு நிக்குதுரா, கொக்கு பசிச்சு நிக்குதுரா. இந்த மீன் வரும்போது எடுத்து கொத்திரோம்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, பசிக்குது. ஆனா அந்த மீன் வரும்போது அதே பாட்டுக்கு கீழே நிறைய மீன்கள் ஓடுது. அந்த மீன் வரும்போது அதை கொத்தி சாப்பிடலாம். ஆனால் தற்காலிக பசிக்கு இந்த சின்ன மீனை டப்புன்னு ஒரு கொத்தி சாப்பிடுவோம்னு அது சாப்பிடாதுன்றான். ஏன்னா இலக்கை குறிச்சிருச்சுடா. நாட்டை அடைய வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். அப்புறம் இடையில 2-3 சீட்டு 4 சீட்டு நோட்டு அதெல்லாம் அங்கிட்டு போய் நீட்டுன்று. 1/2 விழுக்காடு புள்ளி 1 புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. புதுச்சேரியிலே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு பின்னாடி தான் பல கட்சிகள் இருக்கீங்க. என்னடா 3ஆவதா நிக்கிறவன் 1ஆவதா வர முடியாதா? முடியும். 3ஆவதா வருவேன்னு நீ நினைக்கல, வந்துட்டேன். இப்ப 1ஆவதா வர மாட்டேன் நீ எப்படி நினைக்கிற? வருவேன். ஒரு தலைவனுக்கு தகுதியே தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நம்புறோம், நேசிக்கிறோம், அதனால நாங்க நிக்கிறோம். அப்படி பார்த்தா தனிச்சு நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய கூட்டணி வச்சு நிக்கிறேன். என் மக்களை நம்பி மக்களோடு நிற்கிறவன் தான் வலுவான கூட்டணி வச்சிருக்கான்.